பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். நீங்கள் இப்போ பார்க்க போகிற ஒரு காணொளி அன்பு சுவிசேஷகர் மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்த ஒரு காணொளிக்கு கொடுத்திருந்த பேட்டி. அந்த பேட்டியில் அவர் சொல்லுகிற சில காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் பென்னி ஹின் அப்படின்ற ஒரு ஊழியனுக்கு பேட்டி அளிக்கிறார். அது அமெரிக்காவில் நடக்குது. அந்த பேட்டியில் தான் பரலோகத்துக்கு சென்றதாகவும் பரலோகத்திற்கு சென்று அங்கே பரமபிதாவை சந்தித்ததாகவும் அவரை ஒரு கரம் அவர் ஜெபித்து கொண்டிருந்த அறையிலிருந்து தூக்கி கொண்டு போனதாகவும் அவருடைய சரீரம் அங்கு விடுபட்டது என்று அவர் ஒரு பேட்டி அளிக்கிறார். இதோ அந்த பேட்டியை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுடைய மனநிலை, நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள், உங்களால் இந்த சாட்சியை, இந்த டெஸ்டிமோனியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்ற உங்களுடைய சில எண்ணங்களுக்கு பதிலாக இந்த காணொளி ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையை நோக்கி மாத்திரமே அமைய போது. வாங்க இந்த காணொளியை பார்த்துவிட்டு நீங்கள் நினைக்கிற அந்த கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு பதிலை இந்த ஜெபத்தின் மூலமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். காணொளிக்குள்ள போலாமா? Tell me about your visit to heaven. How many visits have you had? Several. Tell me about the first one. Well, the first one was like this. After my receiving the Holy Spirit, seeing the Lord, one day my father and some church deacons went to pray for a young man who was dying because both his kidneys failed. I also went with them just like that. And then when I saw that young man, my heart was crying within. And I wanted to see that God comes and raises that young man. But I didn't have that faith to pray for him. So I came back and I cried and cried. Dear Lord, why I could not pray the prayer of faith? I have seen you. I am filled with your Holy Spirit. But then my pastor told me, you must now read 1 Corinthians chapter 12, 8 to 10, about the 9 gifts of the Holy Spirit. Ask the Lord to fill you with the 9 gifts of the Holy Spirit. Then when the gifts of healing comes over you, you will be able to help the people. So I began to pray. 1 full month I prayed. And one morning, when I was praying in my room, suddenly I heard a voice, come here. You heard a voice that said, come here. Come here. And I saw a big hand coming and standing before me. And then, without my knowledge, I found myself jumping into that hand. And I was being lifted up by this hand. And I turned back. I saw myself praying over there on my knees. You saw your body still in the room? Yes, praying. And in the body also I was conscious of my going up. It was a very unusual experience. So your spirit went to heaven? Yes, that's right. Then I saw the clouds, the planets and the millions of stars, and then the millions of angels walking up and down in the heavens, and I saw the Lord Jesus. And he asked me, what do you want? I told him, Lord, I need the 9 gifts of the Holy Spirit. And Jesus smiled. He said, come, let us go to the Father. And again the hand came and lifted me up, right in the midst of the millions of souls in heaven. I was taken to a distant place, a very distinct place. நீங்க இப்ப பார்த்த அந்த வீடியோல அவர் சொன்ன அந்த தொனியும் அந்த கம்பீர குரலும் அவர் ஆங்கிலத்துல அந்த பென்னி ஹின் அப்படின்ற அந்த ஊழியருக்கு கொடுக்கிற பதிலும் அவர்கள் மெய்சிலிர்த்து மெய்மறந்து இவருடைய பேச்சை கேட்பதையும் பார்த்து எனக்கே மிகுந்த ஆச்சரியமா இருந்தது. ஒரு தேவனுடைய ஊழியன் அவன் அபிஷேகத்துல பேசும் பொழுது எந்த அளவுக்கு உறுதித்தன்மை இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். உங்களை அநேகர் கேள்வி கேட்கலாம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு, வாய்ப்பு இருக்கா? ஒருவனும் தேவனை சந்திக்க முடியாது, ஒருவனும் சந்தித்ததும் கிடையாது. இவர் எதை வச்சு இப்படி சும்மா ஒரு போலியான வார்த்தையை சொல்றாரு?
நான் கை வந்துச்சாமா மேல தூக்கிட்டு போச்சுன்றாரு. ஏன் இப்படிலாம் சொல்றாரு? அதுவும் அமெரிக்கால போய் இப்படி ஒரு பேட்டியை கொடுக்கிறாரே, அது எல்லாரையும் கவரவா, இவனுடைய ஊழியத்தை பிரபலப்படுத்தி கொள்ளவா, எதற்காக இது செய்யறாரு அப்படின்னு ஒருவேளை உங்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஒரு சிலர் இதை கிரிட்டிசைஸும் பண்ணுவீங்க, தவறான ஊழியர், தவறான போதகர் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய மனம் எண்ணங்களுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவிட்டு அதற்கு ஒரு பதிலாக பதிவிடுகிறோம். நல்லா இந்த காணொலியை பார்த்து விட்ட பிறகு நீங்கள் நினைக்கிற இந்த சந்தேகம், இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய எண்ணங்களை நான் கொஞ்சம் மாற்ற விரும்புகிறேன். நாம ஏன் கொஞ்சம் மனநிலையை மாற்றி சாத்தியம் ஏன் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கலாமே, ஏன் சாத்தியம் ஆகக்கூடாதுன்னு. இன்றைக்கு நம்மில் அநேகர் எலியாக்களும், இன்றைக்கு நம்மில் அநேகர் ஆபிரகாம்களும், ஈசாக்கும், எலிசாக்களும், பேதுருக்களும் நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். பவுலும் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா நம்மள என்னமோ தெரியல, இந்த வேதாகமத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளும் அந்த கேரக்டர்ஸையும் மாத்திரம்தான் அவர்கள் எக்ஸ்ட்ராடினரியா எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை நம்புறோம். ஆனால் நிகழ்காலத்துல நம் மத்தியிலே வாழுகிறவர்களை நாம நம்புறது கிடையாது, அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று சொல்றோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த வேதாகமத்துல பவுலை குறித்தும் பேதுருவை குறித்தும் எலிசாவை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறது பல ஆயிரம் கழித்து தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவர்கள் வாழ்ந்த காலத்துல இன்றைக்கு வாழுகிற எலியாக்களையும் எலிசாவையும் நாம் எப்படி தூஷிக்கிறோமோ அதே மாதிரி தான் அவர்களும் தூஷிக்கப்பட்டாமா அந்த நாட்களில, அவர்களையும் அங்கீகரிக்கல. அப்ப நம்ம முதல் தவறு எங்க செய்யறோம்னா, நம் மத்தியிலையும் இன்றைக்கும் எலியாவும் எலிசாக்களும் இருக்கத்தான் செய்றாங்க. ஆனால் நாம தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான கணத்தை கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் இதற்கு முன்பதாக இருந்தவர்களுக்கும் கிடைக்கவில்லை, இன்றைக்கு இருப்பவர்களுக்கும் கிடைப்பதில்லை. அப்போ அன்பு தேவனுடைய சுவிசேஷகன் மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அந்த காணொளிக்கு கொடுக்கிற பேட்டியை நாம பார்க்கும் பொழுது முதல்ல சலனப்படுறோம். என்ன பொய் சொல்றாரு பாரு, கை வந்துச்சான், தூக்கி விட்டுச்சான், எப்படி பேசுறாரு அப்படின்னு ஒரு வேளை நமக்குள்ள நினைக்கலாம். இதை ஏன் நாம ஆவிக்குரிய ஒரு காரியமாக பார்க்க கூடாது? மாம்சத்துல எதை பார்த்தாலும் நமக்கு அது ஆராய்ச்சி செய்யக்கூடியதா இருக்கும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை பேசுவாங்க. அவர் ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் அந்த காணொளியில. அந்த காட்சியை அவர் வெளிப்படுத்தினார், தனக்கு வந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அருமை சகோதரனே, நம்ம இந்த உலகத்துல நிறைய காரியத்தை அக்செப்ட் பண்றதே கிடையாது. நமக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்றோம், பிடிக்கலன்னா முடியாது, அதை அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு தள்ளி விடுறோம். அப்படி நிறைய பேரால ஸ்க்ரோல் பண்ணப்பட்டும், ட்ரோல் பண்ணப்பட்டும், நிறைய பேரால மீம்ஸ் கிரியேட் பண்ணியும், நான் ரொம்ப ஏளனமா இல்லை இந்த கண்டென்ட் மேக்கர்ஸால வந்துட்டு ரொம்ப கிரிட்டிசைஸ் செய்யக்கூடிய சில விஷயங்களில இவர்களுடைய இந்த வார்த்தைகளும் ஒன்றாக அந்த நாட்களிலும் சரி இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கு. உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் மாற்றி பாருங்களேன் தான் நான் சொல்றேன். என்ன, ஏதோ வேதத்துல எலியாவால வரக்கூடிய மழையை நிறுத்த முடியும். இன்றைக்கும் நிகழ்காலத்துல மழையை நிறுத்தக்கூடிய எலியாக்கள் நம்முடைய தேசத்துல, இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த உலகத்துல ஒரு எலியா தான் இருப்பான், ஒரு எலியா தான் இருப்பான். எலிசா உணவு பேய் கொமட்டி அந்த கொடியால அந்த உணவு முழுவதும் விஷமா மாறினது. தீர்க்கதரிசியின் பிள்ளைகள் உட்கார்ந்து பரிமாறப்பட்டுருச்சு, அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஆனா அந்த பேய் கொமட்டியின் அந்த விஷத்தை வெறும் மாவை ஊற்றி அதை என்ன செஞ்சிட்டாரு, டிசால்வ் பண்ணிட்டாரு, அந்த விஷத்தை எடுத்து போட்டாரு. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஒரு கிணறு முழுவதும் விஷ தண்ணி விஷமா மாறி இருக்கு, அதுல போய் உப்பை கொட்ட சொல்றாரு, உப்பை கொட்டி அந்த தண்ணீரை குடிநீரா மாற்றுறாரு. இப்படிப்பட்ட வித்தியாசமான ஊழியர்கள் நம் மத்தியில இருக்கத்தான், எலியாக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, எலிசாக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. தான் சொன்னதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிற கேரக்டர் உடையவர் தோமா. அந்த சொன்னதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான உறுதியான பற்று உடையவரா மாறிட்டார். என்னைக்கு தெரியுமா, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் ஓட்டைக்குள்ள விரலை விட்டு செக் பண்ணி அவர்தான் உண்மை உள்ளவரா என்று அந்த நொடி பொழுதிலிருந்து அவருடைய கேரக்டரே மாறிடுச்சு. இல்லை என்றால் இந்தியாவில் அவர் ரத்த சாட்சியா மரித்து இருக்க முடியாது. இன்றைக்கும் இந்தியாவில் தோமாக்களே இல்லையா, இருப்பாங்க, நாம தான் அவர்களை அங்கீகரிக்கிறது இல்லை. அதுபோல இந்த அன்பு தேவனுடைய ஊழியன் மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் சொன்ன இந்த
இந்த தரிசனமும் அவர் கண்ட தரிசனமும் அவருக்கு கிடைத்த அனுபவமும் அவருடைய சாட்சி. அது அவருடைய சாட்சி. அவருக்கு அந்த அனுபவம் தேவனோடு ஐக்கியப்பட ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய அபரிவிதமான அந்த வல்லமை, அபரிவிதமான அந்த தரிசனங்கள், இதெல்லாம் இல்லாதவனாகிய நாம பேச முடியாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியாது, நம்மளிடத்துல இல்லைன்னா அது இது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லவே கூடாது. நிறைய பேர் உடனே எடுத்துட்டு வேதாகமத்துல ஒருவனும் கண்டதில்லைன்னு எழுதியிருக்கேன், அவர் மட்டும் எப்படி ஒருவரும் கண்டதில்லைன்னு எழுதியிருக்கேன்? யார் சொன்னா ஒருவரும் கண்டதில்லைன்னு? ஏன் எசேக்கியேலை ஆண்டவர் கூட்டிட்டு போகலையா? தானியேலுக்கு தரிசனத்தை கொடுக்கலையா? யோவானுக்கு பரலோகத்தை காட்டலையா? அவர் பக்கத்துல அமர்ந்திருந்தவர்கள் காட்டலையா? உங்களுக்கு எனக்கு பரலோகம்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள், மீம் கிரியேட்டர்ஸ், இல்ல கண்டென்ட் மேக்கர்ஸ், நீங்க எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்றீங்களே. நான் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கும் நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஒரு யோவான் இருந்தனால தானே தெரிய வந்துச்சு. அவருக்கு தேவன் வெளிப்படுத்தினால தான், அவருடைய வெளிப்பாடுகளை தானே இன்னைக்கு பரலோகம் கொண்டாடுறோம். பரலோகத்துல இது இருக்கும் அது இருக்கும்னு, குத்து விளக்கு இருக்கும், கண்கள் இருக்கும், தேவதூதர்கள் இருப்பான், கேருபீன்கள், சேராபீன்கள், புடைசூழு, தண்ணீர் வரும், எல்லாமே இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருந்து தானே பரலோகத்தை நாம காண்கிறோம். என் அருமை சகோதரனே, இந்த காட்சிகள் அவருடைய அனுபவமாய் இருக்கிறதுனால உங்களுக்கும் தேவன் இப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுக்கலாம். உங்களுக்கும் தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்யலாம். கற்பனைக்கு எட்டாததை செய்கிறவர் தான் தேவன்க. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நம்முடைய தேவன் கற்பனைக்கு எட்டாத காரியத்தை செய்கிறவர். இந்த காணொளியிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய மனது சஞ்சலப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொளியை நான் அவருடைய கிளிப்பை யூஸ் பண்ணியிருக்கேன். அவருடைய கிளிப்பை யூஸ் பண்ணி இந்த வார்த்தை, இந்த சுவிசேஷத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபடி மேலே செல்ல நீங்கள் சலனப்படக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாய் கண்களில பார்க்கும் பொழுது அதனுடைய உள்ளான அர்த்தம் தெரியும். உங்களையும் ஒரு எலிசாவா, எலியாவா, பேதுருவா, பவுலா தேவனால் மாற்ற முடியும். உங்களாலையும் மாற முடியும். அதற்கு முயற்சி செய்வோம். தேவன் நல்லவர், தேவன் நன்மையை செய்பவர். இந்த காணொளி உங்களுக்கு உதவியா இருந்துச்சுன்னா கட்டாயமா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. Don't forget to subscribe and share this video, and it's going to be useful for many of others. God bless you. I am உங்கள் ஊழியன் ரோஷன் ஷன். I am your servant ரோஷன் ஷன். God bless you. God bless you.